ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி HTML CSS யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக ரெண்டுமே ஸ்க்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்னோடய HTML கோடு இதுதான். ஸோ ஒரு கண்டெய்னரில் சைல்டு எலமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வெல்கமிங் தேங்க்யூ விட்ருங்க. ஸோ இந்த மீதி கண்டென்ட் தான் உங்களுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம சொல்கிற அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ CSSல ஃபஸ்ட்டு இந்த பேரண்ட் எலமெண்ட் எடுத்துக்குவோம். பேரண்ட் எலமெண்ட்டில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு போட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃப்ளெக்ஸ்னு போட்டோம்னா இந்த ரோவில் இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆக வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்துக்குள்ளே ஸ்க்ரோல் ஆகணும். இது வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு போகக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்த என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா ஓவர்ஃப்ளோ ஆட்டோ. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பாரை எனேபிள் ஆகிக்கிறோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பார் எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்க்ரோல் பார் தேவை கிடையாது. ஏன்னா இந்த இது இல்லாமல் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த பேரண்ட் எலமெண்ட்டில் சூடோ எலமெண்ட் வெப்கிட் ஸ்க்ரோல் பார் இருக்கும். ஸோ அதில் டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரோல் பார் வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஸ்க்ரோல் பார் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் சைல்டு எலமெண்ட்டில் நீங்கள் வித்து கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் ஆகும்போது ஸோ கண்டென்ட் வித்து தான் எடுக்கும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு கொடுத்தனால. ஸோ அதனால் இங்கே வித்து வந்து எப்படி கொடுக்கணும்னா மினிமம் வித்துன்னு கொடுத்து, ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த வித்தை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈக்குவலான ஒரு வித்தில் வந்து இருக்கும் சைல்டு எலமெண்ட் எல்லாமே. ஸோ இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது என்னதுன்னா எக்ஸ்ட்ராவாக மார்ஜின் ரைட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பேஸ் வேணுங்கிறனால மார்ஜின் ரைட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார் எனேபிள் டிசேபிள் ஆக்குனதுக்கப்புறம் இந்த வெல்கமுக்கும் தேங்க்யூக்கு நடுவில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து எதனால் வருதுன்னா அந்த சைல்டு எலமெண்ட்டில் உள்ள மார்ஜினால் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்ஜின் ரைட்டுன்னு போட்டிருக்கீங்களா. ஸோ மார்ஜின் ரைட்டு நமக்கு வந்து 20 பிக்சல் வேணும். ஸோ மற்றபடி லெக் சைடோ இல்லைனா வந்து டாப் பாட்டமோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிக்சல் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்து ரைட் சைடு மட்டும் 20 பிக்சல் வச்சுட்டு மற்ற எல்லா இடமும் 0 பிக்சல் ஆக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பார் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் இருக்க பார்க்க வேண்டியது, இந்த பேரண்ட் வெப்கிட் ஸ்க்ரோல் பார் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகும்னா இந்த க்ரோம், சஃபாரி, ஒபேரா இந்த 3 ப்ரௌசருக்கு யூஸ் ஆகும். ஸோ மற்ற ப்ரௌசரான ஃபயர்பாக்ஸ், எட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும்னா இந்த பேரண்ட் எலமெண்ட்டில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபயர்பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா MS ஓவர்ஃப்ளோ ஸ்டைல் நன்னு கொடுக்கணும். எட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பார் வித்து நன்னு கொடுக்கணும். இப்போ உள்ள லேட்டஸ்ட் ப்ரௌசர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரண்ட் வெப்கிட் ஸ்க்ரோல் பாருக்கே வந்து டிஸ்பிளே நன்னு யூஸ் ஆகுது. ஸோ இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வெர்டிகுலராக எப்படி ஸ்க்ரோல் பண்ணுறது நம்ம சொன்ன பர்டிகுலர் பிளேஸ்லன்றதை பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம்ல, அது வந்து ஹரிசாண்டலுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ வெர்டிக்கலுக்கு பேரண்ட் எலமெண்ட்லாம் தேவையில்லை. அதை தூக்கி விட்டு நீங்கள் சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக கொடுக்க வேண்டியது பேரண்ட் எலமெண்ட்டில் ஹைட்டு, அதாவது நீங்கள் சொல்கிற பர்டிகுலர் பிளேஸ் கொடுக்கணும். அந்த ஹைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் ஆகும். ஸோ அதே மாதிரி வித்தும் வந்து நீங்கள் நினைக்கிற வித்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வித்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து டாப்போ இல்லைனா வந்து ரைட்லேயோ வந்து 20 பிக்சல் கொடுத்துக்கோங்க. ரைட்டு தேவையில்லை இந்த இதில். ஸோ இந்த இதில் நீங்கள் பாட்டம் மார்ஜின் டாப்பில் கொடுத்துருக்கேன் 20 பிக்சலு. ஸோ அந்த நம்ம சொன்ன பர்டிகுலர் வெர்டிக்கல் பிளேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. என்னோடய பேஜ் வந்து 1000 சப்ஸ்கிரைப் நெருங்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.